ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி ஓல்டு பேங்கிள்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது கண்ணாடி பேங்கிள் இருந்தாலும் ஓகே தான், அப்படி இல்லை மெட்டல் பேங்கிளாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். மெட்டல் பேங்கிள் அப்படின்னா இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் வந்து கண்ணாடி பேங்கிள் தான் யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய டேப்பை யூஸ் பண்ணி அந்த பேங்கிள்ஸை ஃபஸ்ட்டு 3 பேங்கிள்ஸை வந்து நான் ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஷேப் வந்து கிடைக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜாயின் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த மாதிரி டேப் இல்லைன்னா நீங்கள் கயிறு கூட கட்டி எடுத்துக்கலாம். டேப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கும் இந்த ஆர்கனைசர். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பேங்கிள்ஸ் பெண்டிங் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேங்கிள்ஸுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை கட் பண்ணி அந்த பேங்கிளுடைய ஒரு சைடில் ஒட்டி விட்டுட்டேங்க, ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு. இப்போ நம்ம பெயிண்ட் எடுத்துக்கலாம். அந்த பெயிண்ட்டை வந்து அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையில் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அப்ளை பண்ணி முடித்த பிறகு இந்த அட்டைக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் லேஸ் எடுத்திருக்கேன். அந்த லேஸை ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த மாதிரி அந்த அட்டையை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி எடுக்கும்பொழுது பார்க்குறதுக்கே உங்களுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். பாருங்கள், நான் ஒட்டி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி லேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் கலர் டேப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கலர் டேப்பை கூட இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், பார்க்கவே நீட்டாக அழகாக இருக்குது. இப்போ நம்ம இந்த பேங்கில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாட்டமில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேங்கிளுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நின்றுடும். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக ஒரு ஸ்டாண்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டாண்டை நம்ம கேண்டல்லாம் ஏற்றி வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்டாண்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த கேண்டில் ஸ்டாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி கேண்டில் ஏற்றி வைக்கும்போது கேண்டிலை ஏதாச்சும் ஒரு மூடியிலையோ, அதாவது இரும்பாலான மூடியிலையோ அப்படின்னா ஒரு அகல் விளக்குலையோ வச்சு இதுக்கு மேலே வச்சுக்கோங்க. அப்போ தான் கேண்டில் உருகி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டில் வந்து படியாமல் இருக்குங்க. தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் ஒரு சூப்பரான பூஜா வெசல்ஸ்லாம் க்ளீன் பண்ணுற ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். பூஜா வெசல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் வந்து ஒரு 3 பொருள் தாங்க எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த அகலமான பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை வந்து கரைச்சி நல்லா சேர்த்து விட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக சால்ட்டும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு இந்த தண்ணியை லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும், ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டியதில்லை. லைட்டாக சூடு ஏறினதுமே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க பூஜை பாத்திரங்களில் அந்த தண்ணியில் வந்து மூழ்கி இருக்க மாதிரி போட்டு விட்டுருங்க. தண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்து வச்சுருந்த பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம நார்மலாக நம்ம எப்போவுமே வாஷ் பண்ணுற மாதிரி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நம்ம நார்மலாக பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த சோப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த சோப்பை யூஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். கலை தேவி விலாக்ஸ், மனோஜ், அன்னபூரணி, ஆறுமுகம், கனகவல்லி, ராஜா முகமத், எங்கள் வீட்டு சமையல் ரகு, நந்தினி, மணிமாறன், ஆதிஷ், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து தேய்ச்சி முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி தேய்ச்சி முடிச்சுட்டு இந்த பூஜை பாத்திரங்களை நீங்கள் உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணக்கூடாது. நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, குடிக்கிற தண்ணி, அந்த குடிக்கிற தண்ணியில் தான் வாஷ் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் குடிக்கிற தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கருத்து போகாமல் இருக்கும். பூஜை பாத்திரங்கள் பிரைட்டாகவே இருக்குங்க. நான் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். 1 or 2 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் வாட்டரில், அதாவது குடிக்கிற தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூஜை பாத்திரங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக வந்து பளிச்சுன்னு வந்து ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. நார்மலாக நம்ம பூஜை பாத்திரங்கள் வாஷ் பண்ணுறதை விட இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கை வலிக்காமல் ஈஸியாக வந்து பளிச்சுன்னு வந்து பூஜை பாத்திரங்களை தேய்ச்சி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்க்கும்பொழுது தெரியும் எவ்வளோ பிரைட்டாக வந்து ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பூஜை பாத்திரங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பூஜை பாத்திரங்களும் தங்கம் போல் தகன்னு ஜொலிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்ட சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் இந்த மாதிரி குட்டி சைஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது குட்டி கிடையாது, கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் இருக்குது. ஸோ இந்த மீடியம் சைஸ் கண்டெய்னரில் நான் அந்த மூடியில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி மீடியம் சைஸில் இருக்க மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட ஓல்டு சிசர் ஏதாச்சும் இருக்குங்களா, அந்த சிசரை ஹீட் பண்ணி போட்டிங்க அப்படின்னாவே ஈஸியாக ஹோல்ஸ் கிடச்சிரும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு முடித்த பிறகு இந்த ஆர்கனைசருக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் 2 கலர்ஸில் பெயிண்ட் சூஸ் பண்ணியிருந்தேன். க்ரீன் அண்ட் ரெட், இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணி ஒன்றா மிக்ஸ் பண்ணி நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலராகவும் இருக்கும், பார்க்கவும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்குங்க. பாருங்கள், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பெயிண்ட் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள். இதை நம்ம ஒரு சூப்பரான 2-in-1 ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். பென்னு, சிசரு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பென்சில், எல்லா பொருட்களையும் இந்த ஒரே ஆர்கனைசரில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். உங்களுடைய ஸ்டடி டேபிளில் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா பொருட்களையும் இந்த ஒரே ஆர்கனைசர்லேயே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பென் ஸ்டாண்ட் நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்க வேண்டியது இல்லைங்க. நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை வச்சு கூட ரெடி பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாங்க. இந்த மாதிரி பெரிய சைஸ் பிளாஸ்டிக் பாக்ஸ், அதாவது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நான் எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி கட் பண்ணி அந்த பிளாஸ்டிக் சென்டரில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை உள்பக்கமாக வளைச்சி விட்டுக்கோங்க. கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் உள்பக்கமாக வளைச்சி கொடுத்துரும். பாருங்கள், இந்த மாதிரி வளைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே செய்ய வேண்டியது இல்லைங்க. ஜஸ்ட்டு ஒரு கட் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக்கை உள்பக்கமாக வளைச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான சிங்க் ஆர்கனைசர் கிடச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வளைச்சி விட்டுருக்க அந்த பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா ஒரு டிவைடர் மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம ஒரு சைடில் பாத்திரம் வாஷ் பண்ணுற சோப்பையும் இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பரையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 பொருட்களையும் தனித்தனியாக வச்சு யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு சோப்பும் கரைஞ்சி போகாமல் இருக்கும். அதே நேரத்தில் ஸ்க்ரப்பரில் இருக்கக்கூடிய தண்ணி பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வெளியே வந்துடும். சோப்பையும் ஸ்க்ரப்பரையும் ஒரே பாத்திரத்தில் போட்டு நம்ம யூஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, ஸ்க்ரப்பரில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே சோப்பில் பட்டு சோப்பு நிறைய கரைஞ்சி வேஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5ல் நம்ம சார்ஜர் கேபிளை எப்படி அழகாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்ன தான் நம்ம சார்ஜர் கேபிளை ரோல் பண்ணி வச்சாலும் பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரியும் நீங்கள் ரோல் பண்ணி ஹேங் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட்லேயும் நீங்கள் ரோல் பண்ணி ஹேங் பண்ணிக்க முடியும். இன்னொரு மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ரோல் பண்ணமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு அந்த சார்ஜ் பண்ணுற பின் இருக்கு இல்லைங்களா, அந்த பின்னை இந்த மாதிரி உள்பக்கமாக நல்லா இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி டைட்டாக இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு மேலே உங்களுக்கு ஒரு ஹூக் மாதிரி இருக்கும், அந்த கேபிளை யூஸ் பண்ணி நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணி ஹேங் பண்ணி யூஸ் பண்ணும்பொழுது பார்க்கவும் நீட்டாக இருக்கும். இந்த கேபிளும் பிரிஞ்சு வராமல் இருக்கும். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 டிப்ஸில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு ஓகேவோ அந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.